அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி விஐடின்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட தகவல்களையும் அதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் முதற்கொண்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இப்போ கவுன்சிலிங் வரைக்குமான A to Z தகவல்களை கொடுத்துட்டு வரோங்க. இப்போ பார்த்திங்கன்னா விஐடி ட்ரிபிள் 2025 எழுதின மாணவர்களுக்கான ரிசல்ட்டுங்கிறது வந்தாச்சு. ஸோ உங்களுடைய லாகின் பேஜில் போயிட்டு உங்களோட யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு மற்றும் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரேங்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற ரிசல்ட் வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஸ்கோர் வராது, பர்சன்டேஜ் வராது, பர்சன்டைல் வராது, என்ன ரேங்க் வாங்கியிருக்கிறீங்க. கூடுதலாக கீழே நீங்கள் வாங்கின ரேங்க்குக்கு எந்த ரவுண்டில் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ண போகிறீங்க, அந்த கவுன்சிலிங் தேதிகள் என்ன அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க. இது உங்களோட லாகின் பேஜில் இருக்கும். ரெண்டாவதாக உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய மெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் மற்றும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது வந்திருக்குது. இப்போ இந்த விஐடி கவுன்சிலிங் எப்படி நடக்கும், விஐடி கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், என்ன ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான சீட்டுகள் கிடைக்கும், இது மாதிரி உங்களோட விஐடி கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட A to Z தகவல்கள், A to Z டவுட்ஸை நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விஐடியோட ரிசல்ட்ஸ் வந்தாச்சு, கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் ரிலீஸ் ஆயாச்சு. இப்போ இந்த கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் பொறுத்த வரைக்கும் அவங்க எதை பேஸ் பண்ணி கவுன்சிலிங்க்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய ரேங்கை பொறுத்து தான் கூப்பிடுறாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் ஆனது இங்கே நமக்கு 4 ரவுண்டுக்கு போட்டிருக்கோம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5th ஃபேஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ரேங்க் 1லேருந்து ரேங்க் 20,000 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல் கலந்துக்க முடியும். அதுமாதிரி ஃபேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா 20,001லேருந்து 45,000 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்க செகண்ட் ஃபேஸில் கலந்துக்க முடியும். ஃபேஸ் 3 ரவுண்ட் 3க்கு பார்த்தீங்கன்னா 45,001லேருந்து 70,000 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்க கலந்துக்க முடியும். ஃபேஸ் 4ல் 70,001லேருந்து 1,00,000 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்க கலந்துக்க முடியும். அடுத்து 5வது ரவுண்டில் 1,00,000 ரேங்க்குக்கு மேலே வாங்கினவங்க கலந்துக்க முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் ஸ்கெட்யூல்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 5 ரவுண்டுலையும் என்ன முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய மெயிலை வச்சே நீங்களே பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய ரேங்கானது 1,00,000 ரேங்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் விஐடி வெள்ளூர் மற்றும் விஐடி சென்னையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரான்ச்சை எடுக்கிறதுக்கு எலிஜிபிள். உதாரணத்துக்கு நான் 1,10,000 ரேங்க், 1,20,000 ரேங்க். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் இப்போ ஏதாவது வெள்ளூர் கேம்பஸ்லேயோ இல்லை சென்னை கேம்பஸ்லேயோ ஏதாவது சீட்டு மிச்சம் இருந்தால் அப்போ நம்ம 1,10,000 ரேங்க் வாங்கினவங்க அந்த சீட்டை எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4வது ரவுண்டு 1,00,000 ரேங்க் வரைக்கும் வாங்கின மாணவர்களுக்கான 4வது ரவுண்டோட அந்த விஐடி வெள்ளூர் மற்றும் சென்னையோட எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆயிரும். மற்றும் நீங்கள் 5th ரவுண்ட் அட்டன் பண்ணுறப்ப உங்களுக்கு வெள்ளூர் கேம்பஸும் காட்டாது மற்றும் சென்னை கேம்பஸும் காட்டாது. இப்போ புதுசாக உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அதில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1,00,000 ரேங்க்குக்கு மேலே வாங்கினீங்கன்னா நீங்கள் போபால், அதாவது மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய போபால் கேம்பஸ் மற்றும் ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய அமராவதி கேம்பஸில் நீங்கள் படிக்கிறதுக்கு எலிஜிபிள்னு போட்டிருப்பாங்க. அதுலேயும் இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 1,50,000 ரேங்க்குக்கு மேலே வாங்கினீங்கன்னா ஆந்திர பிரதேசில் மட்டும்தான் படிக்கிறதுக்கு எலிஜிபிள்னு போட்டிருக்காங்க. இப்போ பெரும்பாலான பேரண்ட்ஸ்க்கு என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என் பையனோ பொண்ணோ நீங்கள் சொன்ன மாதிரி 20,000 ரேங்க்குள்ளே வந்துட்டார், ஃபஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு ரவுண்டோட டோட்டல் A to Z தகவல் சொல்கிறேன். அதே தான், சேம் தான், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்டுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1ங்கிறது ரவுண்ட் 1 தான் ஃபேஸ் 1ன்னு சொல்கிறாங்க. இதில் ரேங்க் நம்பர் 1லேருந்து 20,000 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவுன்சிலிங் ஃபீ பே பண்ணணும். என்ன சார் கவுன்சிலிங் ஃபீனா என்ன சார்? நம்ம தான் ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபீஸ்னு சொல்லி ஒரு 1,200 ரூபீஸ் கட்டி தானே இந்த தேர்வு எழுதியாச்சு. இப்போ என்ன நீங்கள் புதுசாக கவுன்சிலிங் ஃபீன்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் தேர்வு எழுதுனதுக்கும் உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணதுக்கும் தான் அந்த 1,200 1,300 வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த விஐடி கல்லூரியில் சேர்றதுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் தான் இது. இன்னும் நிறைய பேர் இப்போ காலையிலேருந்து கூட நிறைய பேரண்ட்ஸ் கேட்டுகிட்டு இருக்காங்க, சார் ஆந்திர பிரதேஷ் கேம்பஸுங்கிறாங்க, போபால் கேம்பஸுங்கிறாங்க, இப்போ நாங்கள் போய் ஆந்திர பிரதேசில் போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணுமா, போபாலில் போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணுமான்னு கேட்டிருந்தாங்க. அப்படின்லாம் கிடையாது. இது முழுக்க ஆன்லைன் கவுன்சிலிங் மட்டும்தான். ஸோ இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் ஃபீஸ்னு சொல்லி மொத்தம் 5,900 ரூபாய் பே பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள்னால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா திருப்பி தர மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் கலந்துக்கிறீங்க, நீங்கள் நினச்ச சீட்டு கிடைக்கல, இல்லை நீங்கள் கம்மியான சாய்ஸ் போட்டிங்க,
சீட்டு கிடைக்கல, அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து செகண்ட் ரவுண்டில் கலந்துக்க முடியும். பட் நீங்கள் கடைசி 4 ரவுண்டு வரைக்குமே கலந்துக்கிட்டு சீட்டு எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் ஃபீஸுங்கிறது திருப்பி தரப்பட மாட்டாது. நீங்கள் சீட் எடுக்கலைனாலும் உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் ஃபீங்கிறது திருப்பி தர மாட்டாங்க. இல்லை உங்களுக்கு சீட்டு கிடைக்கலைனாலுமே அந்த கவுன்சிலிங் ஃபீஸுங்கிறத திருப்பி தர மாட்டாங்க. ஸோ கவுன்சிலிங் ஃபீ என்றைக்கு பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி, அதாவது 4/5/2025 மே 4ஆம் தேதி கவுன்சிலிங் ஃபீ பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. இன்றைக்கி மார்னிங்லேருந்தே ஓப்பன் ஆகிருச்சு. ஃபஸ்ட் ரவுண்டில் கலந்துக்கக்கூடிய மாணவர்கள் என்னைக்குள்ளே பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மே 6ஆம் தேதி ஈவினிங் 5 o'clock வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பண்ணணும். இந்த 5,900 rupees பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு பேஜே எனேபிள் ஆகும். அப்படி இல்லைன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் எனேபிள் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் முடிக்கணும். ரெண்டாவது ப்ராசஸ் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பேமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு எனேபிள் ஆகும். இந்த 7/5 மே 7ஆம் தேதி ஃபஸ்ட் ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகுதுன்னு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எத்தனை சாய்ஸஸ் வேணாலும் கொடுக்கலாம். அங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது அத்தனையிலையுமே சாய்ஸஸ் கொடுக்கலாம். இல்லை பாருங்கள், உதாரணத்துக்கு வெள்ளூர் கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னு பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் வந்து வெறும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 1 மட்டும்லாம் கொடுக்கக்கூடாதுங்க. அதாவது நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 1 மட்டும் தான் சேருவன்னு நினைக்கிறவங்க 1 மட்டும் கொடுத்தா போதும். எனக்கு எந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் கிடைச்சாலும் ஓகேங்கிறவங்க ஃபஸ்ட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 1 கொடுக்கணும், அடுத்து 2 கொடுக்கணும், அடுத்து 3, அடுத்து 4, 5 இந்த மாதிரி தான் சாய்ஸ் ஃபில் பண்ணணுங்க. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மொத்தம் 3 நாட்கள் தர்றாங்க. மே 7ஆம் தேதியிலேருந்து மே 9ஆம் தேதி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த 5 o'clock நீங்கள் சாய்ஸை ஃபில் பண்ணி சேவ் பண்ணாலும் பண்ணலைனாலும் நீங்கள் எப்படி என்ன ஆர்டரில் சாய்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ சேவ் ஆயிரும். அதோட ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட்டுங்கிறது என்னைக்கு அலோகேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10/5/2025 மே 10ஆம் தேதி உங்களுக்கு வந்து சீட் அலோகேட் பண்ணுவாங்க. அந்த சீட்டை நீங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மே 10ஆம் தேதியிலேருந்து மே 14ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அக்செப்டன்ஸ் ஃபீங்கிறத பே பண்ணணும். அது எவ்வளோங்கிறத வந்து உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. தென் லாஸ்ட் டேட் ஃபார் பேலன்ஸ் ஆஃப் ஃபீ பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மே 23ஆம் தேதிக்குள்ளே ஃபுல் ஃபீஸை பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய சீட்டுங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு உங்களுடைய சீட்டுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த சீட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை மேனேஜ்மெண்ட் சீட்டாக மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் 20,001லேருந்து 45,000 ரேங்க் வரைக்கும் வாங்கின மாணவர்கள் கலந்துக்கலாம். அவங்களுக்கான ஃபீஸ் பேமெண்ட், அதாவது கவுன்சிலிங் ஃபீ பேமெண்ட்டுங்கிறது எல்லா ரவுண்டுக்குமே 4 ரவுண்டுக்குமே இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிருச்சுங்க. பட் அவங்க வந்து என்னைக்குள்ளே பே பண்ணணும்னா செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் 15ஆம் தேதிக்குள்ளே பே பண்ணணும். ரவுண்ட் 3 மாணவர்கள் மே 26க்குள்ளே பே பண்ணணும். ரவுண்ட் 4 மாணவர்கள் ஜூன் 6 வரைக்கும் பே பண்ணலாம். சரிங்களா? அடுத்து சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரவுண்ட் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதி எனேபிள் ஆகிருக்கும். ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு 27ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதியும், ரவுண்ட் 4 மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் 7 மற்றும் 8 வந்து எனேபிள் ஆகிருக்குங்க. ஸோ சீட் அலாட்மெண்ட்டுங்கிறது ரவுண்ட் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா மே 19ஆம் தேதி கிடைக்கும். ரவுண்ட் 3க்கு மே 30ஆம் தேதி கிடைக்கும். ஜூன் 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 4 மாணவர்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அட்வான்ஸ் ஃபீ பேமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 2 மாணவர்கள், ரவுண்ட் 2 மாணவர்கள் 25ஆம் தேதிக்குள்ளே பே பண்ணணும். மே 25ஆம் தேதிக்குள்ளே பே பண்ணணும். ரவுண்ட் 3 மாணவர்கள் ஜூன் 5க்குள்ளே பே பண்ணணும். ரவுண்ட் 4 மாணவர்கள் ஜூன் 16க்குள்ளே பே பண்ணணும். அதுமாதிரி லாஸ்ட் டேட் ஃபார் ஃபுல் ஃபீஸ் என்னைக்குள்ளே பே பண்ணணும்னா ஃபஸ்ட் ரவுண்டு மாணவர்கள் மே 23, செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் ஜூன் 8, தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் ஜூன் 18 மற்றும் ஃபோர்த் ரவுண்ட் மாணவர்கள் ஜூலை 1க்குள்ளே பே பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துக்கக்கூடிய கவுன்சிலிங் ஸ்கெட்யூல். இதில் முக்கியமான கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இதில் ஒன்ஸ் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, அவங்க ஒரு சீட் அலோகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சீட்டையோ அந்த பிரான்ச்சையோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையோ நீங்கள் வந்து திருப்பி மாற்ற முடியாது. இதே நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க. அந்த சீட்டை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கோ டிக்ளைன் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு வந்து அங்கே வந்து ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 ஆப்ஷன் வரைக்கும் கொடுப்பாங்க. அந்த 6 ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சீட்டை மாற்றலாம். பட் விஐடி கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சீட் அலோகேட் பண்ணிட்டாங்க, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அலோகேட் பண்ணிட்டாங்கன்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் உங்களுக்கு ஃபைனலான
சீட் பிரான்ச் மற்றும் அதாவது பிரான்ச் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீ அலாட்மெண்ட்டுங்கிறது அதுதான் ஃபைனலைஸ்டு ஃபீ அலாட்மெண்ட்டாக வந்து பார்க்கப்படுது. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம், பேரண்ட்ஸ் நிறைய பேர் காலையிலேருந்து கண்டினியூஸாக கேட்டது, ஸோ இப்போ நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய எங்கள் பசங்க வாங்கியிருக்கக்கூடிய ரேங்க், எங்கள் பொண்ணுங்க வாங்கியிருக்கக்கூடிய ரேங்க்குக்கு விஐடியில் என்ன பிரான்ச்சில் என்ன டிபார்ட்மெண்ட் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே இது சம்மந்தமாக நம்ம வந்து 2 வீடியோ போட்டிருக்கோம். அதாவது விஐடி வெள்ளூரில் என்ன ரேங்க் வாங்கினா என்ன பிரான்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும், அதுமாதிரி விஐடி சென்னையில் உங்களுக்கு என்ன ரேங்க் வாங்கினா என்ன பிரான்ச் கிடைக்குங்கிற வீடியோவும் வித்து ஃபீ ஸ்ட்ரக்சரோட என்னென்ன ஃபீ ஸ்ட்ரக்சருக்கு என்ன மாதிரியான ரேங்க் கிடைக்கும், என்ன மாதிரியான பிரான்ச் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அந்த 2 வீடியோவோட லிங்க்கையுமே இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணிக்கலாம். இல்லை காமனாக நான் ஒரு பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விஐடி வெள்ளூர் மற்றும் சென்னையில் தான் சேருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த ரவுண்டு வரைக்கும் இருக்க மாணவர்கள் தைரியமாக வெயிட் பண்ணலாம், எந்த ரவுண்டு வரைக்கும் இருக்க மாணவர்கள் கவுன்சிலிங் ஃபீ பே பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கைண்ட் அட்வைஸுங்கிறது ஃபேஸ் 1 மற்றும் ஃபேஸ் 2வில் கலந்துக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் கவுன்சிலிங் ஃபீ பே பண்ணுங்கள், கவுன்சிலிங்கில் கலந்துக்காங்க. இப்போ ரவுண்ட் 3 மாணவர்கள், அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் நாங்களுமே எலிஜிபிள் தானே அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், ரவுண்ட் 1 மற்றும் ரவுண்ட் 2ல் உங்களுக்கு எல்லா ஃபீ ஸ்ட்ரக்சர்லையுமே சர்க்யூட் பிரான்ச்சஸ்ங்கிறது முடிஞ்சிடும். ரவுண்ட் 3க்கு பெரும்பாலும் என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல், சிவில், கெமிக்கல் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் தான் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நீங்கள் யோசிக்கலாம், சரி சார் ரவுண்ட் 5 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எங்களுக்கு எப்படி ஆந்திர பிரதேசில் சீட்டு கிடச்சிரும், நாங்கள் போய் எடுக்கலாம்னு நீங்கள் நினச்சா அப்படி நடக்காதுங்க. ஏன்னா சில மாணவர்கள், ஏன்னா இப்போ இந்த ரவுண்டு 1ல் சில ஆந்திர பிரதேஷ் மாணவர்கள் இருப்பாங்க, ரவுண்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா சில மத்திய பிரதேஷ் மாணவர்கள் இருப்பாங்க. அவங்க ரவுண்டு 1லேருந்தே ஆந்திர பிரதேஷ் சீட்டையுமே எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குங்க. ஏன்னா இதெல்லாம் கடந்த வருஷம் நடந்துச்சு. போன வருஷம் ரவுண்ட் 3 நடந்துட்டு இருக்கப்போ ஆந்திர பிரதேஷில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் பிரான்ச்சஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 5 ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே சீட்டு முடிஞ்சதுங்க. அப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் அந்த 1 lakh ரேங்க் மேலே வாங்கியிருக்கிறவங்க பெரும்பாலும் இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்க வேண்டாம். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் ஃபீஸுங்கிறது 5,900 ரூபாய் கட்டணும், அந்த அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ரவுண்ட் 3 மாணவர்களுக்கே என்னுடைய கைண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த செகண்ட் ரவுண்டோட ரிசல்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா செகண்ட் ரவுண்டோட சீட் அலாட்மெண்ட்டுங்கிறது நமக்கு 19ஆம் தேதி கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து ரவுண்ட் 3 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி தான் பே பண்ணணும். அப்போ ரவுண்ட் 2ஓட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ரவுண்ட் 3 மாணவர்கள் ஃபீஸ் பே பண்ணுங்கள். அவசரப்பட்டு ரவுண்ட் 3 மாணவர்களும் ரவுண்ட் 4 மாணவர்களும் இப்போயே பே பண்ண வேண்டாம், முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ரவுண்ட் 3 அண்ட் ரவுண்ட் 4 மாணவர்கள் பெருசாக நீங்கள் விஐடியில் வந்து சீட்ஸை எதிர்பார்க்க வேண்டாம். என்னுடைய ஏன்னா லாஸ்ட் சில இயர்ஸாக இந்த கவுன்சிலிங்கை பற்றி கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், அதை பேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மாணவர்கள் தாராளமாக வெயிட் பண்ணுங்கள், ஃபீஸ் பே பண்ணுங்கள், கவுன்சிலிங்கில் கலந்துக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் நினச்ச சீட்டு கிடச்சா எடுங்க. ரவுண்ட் 3 மாணவர்களும் ரவுண்ட் 4 மாணவர்கள் இப்போதைக்கு கவுன்சிலிங் ஃபீஸ் மட்டும் பே பண்ண வேண்டாம். ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்சோடனே இது சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களையுமே நம்ம கொடுப்போம். அதை சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் ரவுண்ட் 3 மாணவர்கள் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா கவுன்சிலிங் ஃபீஸுங்கிறது 5,900 ரூபாய் சாதாரண அமௌண்ட்டு கிடையாது. இது நீங்கள் பே பண்ணிவிட்டு எனக்கு சீட்டு கிடைக்கல, நான் நினச்ச சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீஸுங்கிறது ரீஃபண்டபுள் ஆகாது. அதுமாதிரி ரவுண்ட் 5 மாணவர்களுக்கெலாம் தெளிவாகவே சொல்லிடுறேன், ஆந்திர பிரதேசில் போயோ இல்லை மத்திய பிரதேசில் போயோலாம் வந்து விஐடியில் படிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. வெள்ளூர் கேம்பஸ் ஓகே, சென்னை கேம்பஸ் ஓகே. ஆந்திர பிரதேசில் இங்கேருந்து நீங்கள் போய் மெனக்கெட்டு அங்கே போய் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கேருந்து மெனக்கெட்டு போய் மத்திய பிரதேசில் போய் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த சீட்ஸ்லாம் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகட்டும். ரவுண்ட் 5 மாணவர்கள் 1 lakh ரேங்க்குக்கு மேலே வாங்கினவங்க இப்போயே நீங்கள் வந்து ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ், அதாவது உங்களுக்கு வேறு என்ன யூனிவர்சிட்டிலையோ வேறு என்ன காலேஜ்லையோ சீட்டு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து 1 lakh ரேங்க் மேலே வாங்கிட்டு நான் எப்படியாச்சும் விஐடியில் சீட்டு வாங்கிடலாம், விஐடியில் சீட் எடுத்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையிலாம் உட்கார வேண்டாம். அதேமாதிரி ரவுண்ட் 4 மாணவர்களுக்குமே இப்போயே சொல்கிறேன், ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் எதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ரவுண்ட் 4க்கு என்னால் உறுதியாக சொல்ல முடியும், மெக்கானிக்கல் சிவில் தவிர்த்து மற்ற சீட்ஸ் எதுவுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. மெக்கானிக்கல், சிவில், கெமிக்கல் அந்தோட ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச்சஸ் தான் கிடைக்கும். ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு சர்க்யூட் பிரான்ச்சஸோட ஃபீ ஸ்ட்ரக்சர் 5ல் தான் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டிலாம் பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. இதுக்கெல்லாம் ஓகேங்கிறவங்க கவுன்சிலிங் ஃபீ பே பண்ணுங்கள். அதுபோக உங்களுக்கு
சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏதாவது உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்க்கான விஷயங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம், கால் எடுக்கப்பட மாட்டாது. அதில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு தகுந்த என்ன சப்போர்ட், அதுக்கு தகுந்த என்ன ஃபீஸுங்கிறத நான் தெளிவுபடுத்தி சொல்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஐடி கவுன்சிலிங்கோட ஸ்கெட்யூல் பற்றின தகவல்கள். இது மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக விஐடி சம்மந்தப்பட்ட தகவல்கள், அதோட கவுன்சிலிங், சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ், இது மாதிரி பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.